السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. பாப்பா அழுகட்டுமா இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நபிசல்லாசம் சொல்லியிருக்காங்க, எந்த சபையில பெண்களுடைய குழந்தைகள் அழக்கூடிய சத்தம் கேட்குதோ அந்த சமுதாயம் அவ்வளோ சீக்கிரத்துல வீணாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த சமுதாயத்துல குழந்தைகளை தீனுக்கு கொண்டு வராங்கன்னு அர்த்தம். அதனால குழந்தைகள் அழுகிறது வந்து சரளாலிசம் நேசிச்சது. ஒரு சபையில வந்து ஒரு குழந்தைகள் அழுகக்கூடிய நிலைமையில ஒரு சபை கூடி இருக்குன்னா அது வந்து அந்த சமுதாயம் அவ்வளோ சீக்கிரம் வீழ்ந்து படாது. வந்து அந்த சமுதாயத்துல இன்னும் வந்து நேர்வழி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால நீங்க சங்கடப்பட வேண்டாமா. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. ரமலானுடைய இரண்டாவது நாளுடைய விஷயமாக நாம இன்னைக்கு பார்க்க போறதுமா, ரமலான் அப்படிங்கிறது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை. அல்லாஹ் வந்து குரான்ல சொல்றான், வல் பலது தொய்யிபு யஹ்ருஜு நபாத்துஹு பி இத்னி ரப்பிஹ் வல்லதி ஹைசு லா யஹ்ருஜு இல்லா நகீதா. மழை வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் பெய்யுதுமா. மண்ணு எப்படி இருக்கோ அது தகுந்த அளவுக்கு விளைச்சல். அது நம்ம உலகத்துல உண்டான எல்லா ஊர்லயுமே மழை வந்து ஒரு பக்கம் மழை வந்து நல்ல மழை, ஒரு பக்கம் கெட்ட மழை அப்படிலாம் பெய்யறது இல்லை. எல்லா இடத்துலயும் ஒரே மழை தான், ஒரே மாதிரியான நிலைமையில தான் பெய்யுது. ஆனா அந்த பக்கம் நல்ல வண்டல் மண்ணா இருக்கக்கூடிய இடத்துல செழிப்பான விளைச்சல் இருக்கு. நம்ம மாதிரி கழித்தறைகள்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் நல்ல விளைச்சலை பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் ரமலான்மா. ரமலான் என்பது நமக்கு பெய்யக்கூடிய மழையை போல, அதுல மண்ணை போல நாம எல்லாரும் இருக்கோம். நம்ம எப்படி தயாரா நம்முடைய வளமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நம்முடைய விளைச்சல் நல்லா இருக்கும். இந்த இடத்துல மண் அப்படிங்கிறப்போ இந்த மண்ணாக நம்ம எதை நினைக்கலாம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு முதல் விஷயமாக மனசை நினைக்கலாம். உள்ளம்னு சொல்லக்கூடிய விஷயம். பொதுவா இன்னைக்கு கவிதைக்கும் காதலுக்கும் மட்டும்தான் இந்த உள்ளத்தை பயன்படுத்துறாங்களே தவிர அப்படி ஒண்ணு இருக்குதுன்னே நிறைய பேர் மறந்து போயிட்டாங்கம்மா. ஆனா உண்மையிலேயே உள்ளம் தான் நம்மம்மா. பெருமானா ஸல்லல்லாஹு அவங்க சொல்லியிருக்காங்க, உன் உடலில் ஒரு சதைத்துண்டு இருக்கிறது, அது சீரானால் உன் உடல் முழுக்க சீராகிவிடும், அது கெட்டுவிட்டால் உன் உடல் முழுக்க கெட்டுவிடும். இது வந்து மனித தசையாலான சதைத்துண்டு கிடையாதுமா. அதையும் தாண்டி உள்ளத்தையும் சொல்றாங்க. நம்ம எல்லாமே இரட்டையா தான் படைச்சிருக்காங்க நமக்கு எல்லாம். அதே மாதிரி உடல், ஆன்மா. இந்த ஆன்மாவுடைய அந்த இதயம், உள்ளம், மனசு இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம பக்குவமா வச்சுக்கணும். என்ன காரணம்னு கேட்டா, நம்ம எத்தனை அமல் நீங்க செஞ்சீங்கனாலும், விடிய விடிய நீங்க அமல் செஞ்சீங்கனாலும், பகலெல்லாம் நோன்பு வச்சீங்கனாலும் அதுக்குரிய பலன் எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா, இன்னமல் அஅமாலு பின்னியாத். எந்த எண்ணத்துல அந்த நீ அமலை செஞ்சியோ அந்த அளவுக்கு தான் நன்மை கிடைக்கும். உனக்கு என்ன எண்ணம் இருந்துச்சு, நல்ல எண்ணத்துல பண்ணினா உனக்கு நிறைய நன்மை கிடைக்கும். உன்னுடைய எண்ணம் சரியா இல்லைன்னு சொன்னா உனக்கு எவ்வளவுதான் நன்மைகள் கொட்டி கொட்டி நன்மைகளை செஞ்சுட்டீங்கனாலும் அதுல இருந்து நமக்கு அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் ரொம்ப குறைவா தான் கிடைக்கும். அல்லாஹ் தவக்கல் தல்லலாம். அந்த மனசுங்கிறத ஒன்ன உணரக்கூடிய சக்தியே நீங்க நிறைய பேருக்கு இல்லம்மா. இது ரொம்ப அற்புதமான ஆற்றல்மா. மனம்ங்கிறது நமக்கு ரொம்ப அற்புதமான ஆற்றல். ஏன்னா இன்னைக்கு ரமலானுடைய விஷயத்துல என்னென்ன ரமலான்ல பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்றானோ அத்தனையுமே மனசோட தான் சம்பந்தப்பட்டிருக்கு. எதுவுமே உடலோட சம்பந்தப்பட்டிருக்கிறது பசியும் தாகமும் மட்டும்தான். அதுல பெனிஃபிட்ஸ்ன்னு அல்லாஹ் என்னென்ன சொல்றானோ அது எல்லாம் மனசோட சம்பந்தப்பட்டிருக்கு. நம்பர் 1 பெனிஃபிட் லஅல்லக்கும் தத்தகூன்னு சொல்றான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தியாளர்களா. தத்தகூனுக்கு நிறைய அர்த்தம் இருக்குமா. நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆவதற்கு, பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆவதற்கு, பரிசுத்தவான்களாக ஆவதற்கு. நம்ம என்ன குளிக்காமையா இருக்கோம், தூய்மை இல்லாமையா இருக்கோம், நல்லா தான் குளிச்சுட்டு வந்திருக்கோம். அப்ப சுத்தம் எங்க சுத்தம்? மனசு சுத்தம். பயபக்தி எங்க வரும்? உடம்புலையா வரும்? மனசுலதான் வரும். பயபக்தி மனசுலதான் வரும். பாதுகாப்பு எங்க? நம்ம பாதுகாப்பா தானே இருக்கோம். எங்க விட்டு பாதுகாப்பு? ஷைத்தான் நம்முடைய மனசை தாக்கி அதை கெடுத்துடாம தான் பாதுகாப்பு தேடுறோம். அப்ப எல்லாமே மனசுக்கு தான்மா. இன்னும் வலி துக்மிலில் இத்தத வலி துகபிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரூன். பரிபூரணம். பூரணம்ங்கிறது மனுஷனுக்கு எவ்வளோ கிடைச்சாலுமே பூரணம்ங்கிறது மனசு சொன்னாதான் பூரணம்மா. மனசு ஏத்துக்கிறணும். எனக்கு வந்து இது போதும், நான் செஞ்சது பரவாயில்ல, எனக்கு போதும் அப்படின்னு மனசு ஏத்துக்கொள்ளணும். அது வரைக்கும் மனிதனுக்கு என்ன செய்யாது, எது வந்து பரிபூரணமே தெரியாது.
ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, 4 விஷயத்த 4ல நாங்க தேடணும். ஆனா எங்களுக்கு கிடைக்கல. இது நமக்கு எல்லாருக்கும் தேவையான முக்கியமான அறிவுரைமா. நம்ம எதுலயும் நமக்கு மனசு நிம்மதி கிடைச்சிடும். இப்ப என்ன நினைப்பீங்க எல்லாருமே? இப்ப நிறைய 4 பேருக்கு +2 படிக்கிற பிள்ளைங்க வந்திருக்கீங்க. +2 மட்டும் என் புள்ள முடிச்சுட்டா நிம்மதியா இருக்கும். வாழ்க்கை அதுவரையா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் படிப்பு இருக்கு, அதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கு. பிரச்சனை நமக்கு என்ன இன்னைக்கு லெவலுக்கு இந்த +2 நல்லபடியா முடிச்சுட்டா போதும். அவ்வளவுதான். அது பெரிய நமக்கு பெரிய விஷயம் தாண்டிட்டோம் அப்படின்னு நினைப்போம். வாழ்க்கை அப்படிதான். ஒரு பிரச்சனையும் நமக்கு முன்னாடி பெருசா காமிக்கிறதா வாழ்க்கை. நிம்மதி இதுல இல்லம்மா. அழகான விஷயம் சொல்லி, சீமான் தனத்தை செல்வத்தில் தேடினோம். எனக்கு காசு கிடைத்தா நான் பெரிய சீமான் ஆயிடலாம் தேடினோம். ஆனால் அதை போதுமென்ற மனதில் பெற்றுக்கொண்டோம். அதான் சொன்னேன், இந்த பூர்த்தி பரிபூர்ணம்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்டதுமா. அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் நோன்புடைய விஷயம். நிம்மதியை செல்வத்தில் தேடினோம். காசு நிறைய கிடைச்சுன்னா நிம்மதியா இருப்போம். நிம்மதியை செல்வத்தில் தேடினோம். ஆனால் அதனை பொருள் குறைவாக இருப்பதில் பெற்றுக்கொண்டோம். நம்ம நினைப்போம், பணக்காரன்டா அவன்லாம் ரொம்ப நல்லா இருப்போம். உள்ள போய் பார்த்தா அல்லாஹ் நம்ம பரவாயில்ல, அங்க உள்ள பிரச்சனைகளை பார்த்தா என் வீடு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைச்சிடும். மதிப்பையும் மரியாதையும் மனிதர்களிடம் தேடினோம். அவன் என்னை மதிக்கணும், இவன் என்ன மதிக்கணும்னு தேடணும். ஆனால் அதனை இறை பக்தியில் பெற்றுக்கொண்டோம். அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய பக்தியில தான் அந்த மதிப்பையும் மரியாதையும் பெற்றுக்கொண்டேன். உணவு உடை ஆகியவர்களின் மூலம் செல்வத்தை தேடினோம். உணவு உடை இதுல செல்வம், அதுல செல்வம் அப்படின்னு தேடணும். ஆனால் அவை இஸ்லாத்திலேயும் அடுத்தவர்களுடைய குறைகளை மூடி மறைப்பதிலும் தான் உண்மையான செல்வம் இருக்கிறது என்று கண்டோம். இது எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டதுமா. மனம் ஆரோக்கியம். உதாரணமா ஒருத்தன் வந்துமா ஒரு பெரிய லாரிய பல்ல கட்டி இழுக்கிறான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது சர்க்கஸ் பண்றவங்க எல்லாம் பெரிய லாரி பல்ல கட்டி இழுக்கிறான். அவன் பல்ல உடைச்சாலும் நம்ம பல்ல உடைச்சாலும் எல்லாம் ஒரே வெயிட்டு தான். ஒரே வெயிட்டு தான் இருக்கும். அவன் பல்லுக்கு கூடுதல் சக்தி கொடுக்கல. அவன் சக்தியை எங்கிருந்து கொண்டு போய் பல்ல சேர்த்திருக்கான்னா மனசுல இருந்து கொண்டு போய் சேர்த்திருக்கான். மனசை எந்த அளவுக்கு பயிற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சாதிக்க முடியுமா. மனசு எந்த அளவுக்கு கோழையாகுதோ அந்த அளவுக்கு கோழையாயிடுவோம். ஒரு ஊர்ல யாரெல்லாம் ஜெயிக்க முடியாத மல்யுத்த வீரன் இருந்தானா, அவன் அந்த நாட்டுக்கு வந்துட்டு அந்த நாட்டுல சவால் விடுறான். உங்க நாட்டுல நான் வந்து ஜெயிக்க போறேன், ஜெயிச்சுட்டா அரசர் எனக்கு மண்டியிடணும் அப்படின்னு சொல்றான். அரசருக்கு வேற வழியே இல்லை, மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அங்க ஒரு அறிவாளியான ஒரு ஆள் சொல்றாரு, மல்யுத்த போட்டிக்கு ஓகே சொல்லிடுங்க, ஆனா 3 நாள் கழிச்சுன்னு சொல்லிட்டாங்க. 3 நாள் கழிச்சு மல்யுத்த போட்டி வைங்க. என்ன பண்ணார் தெரியுமா அவருமா? முதல் ஒரு நாளைக்கு 3 தடவை அந்த மல்யுத்த வீரனை 4 பேர் போய் சந்திக்கிறாங்க. உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தோங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்களே, என்னங்காச்சு உங்களுக்கு? ஒரு மாதிரி இளைச்சாப்படி தெரியுது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சளா இருக்க மாதிரி இருக்கு. மதியானம் ஒருத்தர் போறாங்க, அம்மாடி ரொம்ப புகழ்பெற்ற வீரர்னு சொன்னாங்களே, ஏன் நடையில ஒரு லேசா தடுமாற்றம் இருக்க மாதிரி இருக்கு, எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு? இப்படியே 3 நாள் சொன்னாங்கம்மா. 3ஆவது நாள் போட்டி வச்சாங்க. போட்டியில அவன் தோத்து போயிட்டான். அவனை அடிச்சது வீரத்துல இல்ல, மனசுல அடிச்சாங்க. மனசுல அடிச்சா மனம் பலம். ஒரு மனம் நல்லா இருக்கிறப்போ, இப்போ இத்தனை சுத்தி இருக்க வீடுகள் எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குதுமா. நடுவுல ஒரு துணியை விரிச்சு ஒரு டேபிள், அது எந்த டேபிள்னு தெரியல நமக்குமா, பலஸ்தீனிய மக்கள் நோன்பு திறக்கிறாங்க. என்ன சந்தோஷமா திறக்கிறாங்க. நமக்கு அழகா தட்டு நிறைய வச்சிருக்கோம். நமக்கு என்ன அந்த நிம்மதி? நமக்கு இல்லம்மா அந்த நிம்மதி. அது சந்தோஷம் நமக்கு இது இல்ல. ஆனா அவ்வளவு சந்தோஷமா நோன்பு திறக்கிறாங்க. அப்ப சந்தோஷம். அங்க இடிஞ்சு கிடந்த வீட்டை பார்த்துட்டு அழுதுட்டுலாம் யாரும் உட்கார்ந்து இருக்கல. கவலைப்பட்டு அழகா நோன்பு வைக்கிறாங்க. அந்த குழந்தைங்க சேர்ந்து நோன்புக்காக அழகழகான கூட அந்த அவங்க வந்து இந்த பிற மாதிரி வடிவத்துல கட் பண்ணி, டிசைன்ஸ் கட் பண்ணி ஒட்டி அவ்வளோ அழகா ரெடி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அப்ப அவங்க மனசு நல்லா இருக்கு. அதனால அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்ட பின்னாடி அவங்களால வாழ முடியும் நம்பிக்கை இருக்கு. நமக்கு எல்லாமே இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கும். ஒரு சின்ன உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும். ஒரு சின்ன சோதனை நம்ம வாழ்க்கையில வந்திருக்கும். அவ்வளவுதான், வாழ்க்கையே போச்சு, இதை விட்டு எப்ப நான் எந்திரிக்க போறேன் அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போய் உட்காந்துடுவோம். இந்த மனசுங்கிறதுமா ரொம்ப பக்குவமா பாதுகாக்கப்பட வேண்டியதுமா. மனசை சரியா வச்சுட்டோம்னாலே எல்லாமே நமக்கு சரியாயிடுமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில உட்கார்ந்து இருக்கப்போ சொல்றாங்க, இந்த பாதை வழியாக வரக்கூடிய இன்ன மனிதர் சொர்க்கவாதிங்கிறாங்க. அப்போ அந்த பக்கமாக தலையில ஒளி செய்த நீர் சொட்ட சொட்ட கையில காலணி எடுத்துக்கொண்டு ஒரு மனிதர் உள்ள வர்றார். காலணி உள்ள போட்டு உள்ள வந்து அவருக்கு தெரியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. 2வது நாளும் அதே மாதிரி சொன்னாங்க. அதே மனிதர் வந்தாரு. 3வது நாளும் அதே மனிதர் சொன்னாரு. 3வது நாளும் வந்துட்டார் அவரே. அங்கிருந்த ஒரு இளம் வாலிபரான ஒரு சஹாபி, அவங்களுக்கு ரொம்ப ஆசை, இவர் என்னதான் பண்றாருன்னு கண்டுபிடிக்கணும். நேரா அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய், ஐயா உங்களோட வீட்டுல நான் கொஞ்சம் தங்கி இருக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம செய்ய தவறுற விஷயம்மா இது. நம்ம எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டே அலையணும்னு நினைக்கிறோம். நம்ம பாவத்தை சுமக்கிறதே நமக்கு பெரிய கஷ்டம். இதுல அடுத்தவங்களை பத்தின குறைக, அவ அப்படி இவன் இப்படி, அவனோட சண்டைக்காரி, அவனோட பேச மாட்டேன், இதை வேற சுமந்துக்கிட்டு அலையிறோம்மா நம்ம. என்ன செய்யறாங்க, அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, தங்குறாங்க. ஒன்றும் பெரிய அமல்லாம் ஒன்றும் செய்யலம்மா. 5 வேளை தொழுகுறாங்க,
திக்ரு செய்யறாங்க. எல்லாமே சாதாரணமா எல்லாரும் செய்யற மாதிரி தான் இருக்கு. அந்த காலத்துல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரிதான் இருக்காங்க. 3 நாள் போட்டு சோர்ந்து போறாங்க. அப்ப அவர் கேக்குறாரு, தம்பி நீங்க எதையோ ஒண்ணு என்கிட்ட நாடி வந்த மாதிரி தெரியுது, நீங்க சும்மா போறீங்களே, என்ன விஷயம்? அப்பதான் உடனே ஆர்வமா கேக்குறாங்க, ஐயா நான் வந்து நீங்க சொர்க்கவாதின்னு 3 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா என்ன விஷயம்னு பார்த்தேன், பார்க்கதான் வந்தேன். ஆனா ஒரு பிரமாதமா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நீங்க, நான் இதுதான் தம்பி பண்றேன், வேற இன்னும் பெரிய பெரிய விஷயம் இல்லை, எல்லாரும் மாதிரி தொழுகிறேன் ஓதுறேன், வேற இன்னும் பெருசா செய்யலையே அப்படின்னு சொன்னா அவர் சோர்ந்து போறாரு. அவர் கதவு கிட்ட போறப்ப சொல்ற, தம்பி கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறாங்க. சொல்ற, எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்னா, இன்னைக்கு நைட் தூங்க போறப்ப எனக்கு யார் யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ, யார் யாரெல்லாம் எனக்கு வந்து சிரமத்தை கொடுத்தாங்களோ, எல்லா கஷ்டத்தையும் மனசுல தூக்கி போடுறேன். என் மனதிற்குள் யாரை பற்றிய தவறான எண்ணங்களோடு ஒரு நாள் கூட நான் உறங்க போகவே மாட்டேன். ஒரு நாள் படுக்க போறப்ப அப்படியே தூக்கி வச்சிரு. அவ்வளவுதான். இன்னைக்கு எனக்கு இந்த கஷ்டம் இவங்க மூலமா வரணும்னு நாடிச்சு, அவ்வளவுதான். நாடுனது அல்லாஹ். மனுஷங்க எல்லாம் கஷ்டம் வராதுமா. இன்னைக்கு இவங்களால நான் சிரமப்படணும்னு அல்லாஹ் நாடிட்டான். ஓகே. அந்த இரவு உறங்கும் பொழுது என்னுடைய கஷ்டங்களையும் என் பிரச்சனைகளையும் மற்றவர்களை பற்றிய என்னுடைய அந்த தவறான எண்ணங்களையும் நான் தூர எறிந்து விட்டு சுத்தமாக நான் படுத்து உறங்குறேன். மறுநாள் காலையில எந்திரிக்கிறப்ப அவங்கள பார்த்தா எப்பவும் போல ஃப்ரெஷ்ஷா பேசுற அளவுக்கு ஆயிட்டு படுப்பாங்க போலமா. அப்ப நான் அந்த மாதிரி குதிக்கிட்டாங்க. அவன் சாபி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட சிறப்பான குணம் என்ன இருக்க முடியும்? இந்த குணத்துக்காக தான் உங்களை 3 நாள் சொர்க்கவாதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அவங்க கிளீன் பண்ணது எது? மனசு தானே கிளீன் பண்ணாங்க. அப்ப அந்த மனசை தான் நம்ம வைக்க தவறிட்டோம். மனசுங்கிறது ஒரு அபூர்வமான ஆற்றல்மா. அது வீரியமான விளைநிலம். நம்ம எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போட்டுறோம். அது எங்க முளைஞ்சிருக்கும்னு தெரியாது. அது விளையிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மதியானம் 12 மணிக்கு உட்காந்து பேய் படத்தை பார்த்திருப்பாங்க. ஒரு சும்மா சாதாரண சின்ன பிள்ளைக்கு புரியுற மாதிரி சொன்னா, பகலெல்லாம் நல்லா இருக்கும். நைட்டு 10 மணிக்கு பாத்ரூம் போறப்ப அது நினைவுக்கு மனசு கொண்டு வரும். அதுங்கிற பேய் நிக்கிற மாதிரி சின்ன பிள்ளை சொல்லுவாங்க, அம்மா மதியானம் பார்த்தது பயமா இருக்குமா, கொஞ்சம் துணைக்கு வாங்கம்மா அப்படிம்பாங்க. இப்போ பகலெல்லாம் அந்த பிள்ளைங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க. அந்த நைட்டா அந்த பயத்தை தூண்டி விடும். அதே மாதிரி நல்ல விஷயத்தையும் தூண்டி கொடுக்குமா. அது ஒரு அப்பாவிமா. ஹஸ்தாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மனம் என்பது ஒரு குளம். அதற்கு வரக்கூடிய வாய்க்கால்கள் கண், காது, நாவு, உணர்வு, சிந்தனை, இதெல்லாம் தான் கால்வாய். நீங்க எதெல்லாம் கொண்டு போறீங்களோ நல்லா இருக்கும், இல்லைன்னா கெட்டு போயிடும். அந்த மனசை வந்து நல்ல விஷயம் கொண்டு போனா தெளிவான தண்ணி இருக்கும். உதாரணமா பௌர்ணமி நிலா அடிக்குதுமா, அப்ப சுத்தி நிறைய குளம் தொட்டிகள் இருக்கு. ஒரு தொட்டில பாசாம் பிடிச்சி போய் கிடக்குது, ஒரு தொட்டில சாக்கடை தண்ணி இருக்குது, ஒரு தொட்டில பல நல்ல தண்ணி இருக்கு. இப்ப நிலா எங்க பிரதிபலிக்கும்? நல்லா இருக்க தண்ணியில தானே. அதே மாதிரிதான் நம்ம மனசுல தீயமான எண்ணங்கள் மத்தவங்கள பத்தியோ எதை பத்தியோ இல்லாம நம்ம நல்லா வச்சுட்டு மனசை ஆரோக்கியமா சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இருக்கையா அது ஆயிடும். அவனுடைய தஜல்லியை நம்ம தரிசிக்க முடியும். அவனுடைய தஜல்லியை நம்மளால தரிசிக்க முடியும். அதுதான் அந்த மனதினுடைய அற்புதமா. அப்போ வலி துகப்பிருல்லாஹ்னு சொல்றான் அல்லாஹ். அவனை பெருமைப்படுத்துறது நாவால பெருமைப்படுத்துறதுல பெரிய விஷயம். மனசால அல்லாஹ் பெருமையா நினைக்கும். அதுக்கும் மனசு தேவை. வலஅல்லக்கும் தஷ்குரூன், அதுக்கும் மனசு தேவை. அப்போ ரமலானுடைய எல்லா விதமான பர்பஸ், என்னென்ன பர்பஸ்க்காக ரமலான் அல்லாஹ் கொடுத்தேன்னு சொல்றானோ அத்தனையுமே சம்பந்தப்படக்கூடிய இடம் வந்து மனசாதான் இருக்கு. அப்போ இந்த மனதினுடைய விஷயத்தை பத்தி நம்ம வந்து சரியான முறையில நம்ம பக்குவமா பார்த்துட்டோம்னா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அதுல வந்து என்னைக்குமே நமக்கு வந்து நம்ம நல்ல அமல்களை உற்பத்தி பண்ண முடியும். நல்ல சிந்தனையோடு நம்மளால வாழ முடியும். ஜாக்கிர் நாயக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்கம்மா. ஒரு மனுஷன் எந்திரிச்சு கேட்கிறான், உங்களுடைய புக்ல இதயம் இதயம்னு வருதே, ஆனா வந்து சிந்தனைக்கு மூளைதான் சம்பந்தப்பட்டதுன்னு டாக்டர்ஸ், நீங்க ஒரு டாக்டர் தானே, நீங்க சிந்தனைக்கு மூளைதான் உங்களுக்கு நல்லா தெரியுமா இல்லையா? அப்ப இதயம்னு உங்களுடைய குரான்ல வர்றது பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலா நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா, நான் என்னுடைய உயிரணி நிலைமை புக்குக்காகமா மூளையை பத்தி எழுதுனேம்மா நான். அப்போ நான் ஒரு டாக்டர் கிட்ட பேசினேன், மூளை நரம்பியல் டாக்டர் கிட்டே பேசினேன் நான். எப்படின்னா, டாக்டர் இப்போ என் மனசுல நீ இருக்கிற, என் மனசை நீ காயப்படுத்திட்ட அப்படின்னு இதயத்தை தான் நம்ம சொல்றோம். இந்த இதயத்தை சொல்றோமா இல்லையாம்மா? அப்போ நம்ம என்ன பண்றோம், ஒருத்தருடைய இதயத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்துறாங்க. எதை பொருத்துறாங்க தெரியுமா? கிட்னி பொருத்துறாங்க, நரம்புகள் பொருத்துறாங்க, தோல் பொருத்துறாங்க, கல்லீரல் பொருத்துறாங்க, மாத்தி மாத்தி பொருத்துறாங்க. அதே மாதிரி இதயம் பொருத்துறாங்க. அப்படி பொருத்தும் பொழுது ஒருத்தருடைய எண்ணங்கள் இன்னொருத்தருக்கு போறதில்லை இல்லம்மா. அப்ப நான் கேட்டேன், அப்ப ஒரு மனிதனுடைய மூளையை அப்படியே கட் பண்ணி இன்னொருத்தருக்கு பொருத்துனா அந்த மனிதனுடைய சிந்தனைகள் போயிடுமாட்டாங்க. நம்ம மூளை தானே எல்லாமே காரணம், அப்படி போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த டாக்டர் சொன்னதுமா, இந்த ஆப்ரேஷன் இது வரைக்கும் பண்ணதில்லைம்மா, நிறைய நரம்புகள் சேர்க்கை இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஆனா மெடிக்கலி டெஃபினட்டா சொல்ல முடியும், கண்டிப்பா அது ஒரு ஃபிளஷ், ஒரு சதைத்துண்டு தான். அந்த மூளையவே கலட்டி எடுத்து கொண்டு போய் இன்னொரு மனிதனுக்கு பொறுத்தனாலும் இவனுடைய எண்ணங்கள் அவனுக்கு போகாது.
அப்ப எண்ணங்கள்ல இதை தாண்டி ஏதோ ஒரு பகுதியில இருக்குதுங்கிறத விளங்கிக்க முடியும். நான் குரான் சொல்றது கரெக்ட், கல்புங்கிறது இருக்கு. அது அந்த கல்பு தான் எல்லாம். மூளைங்கிறது ஒரு ஆண்டனா தாம்மா. மூளைங்கிறது ஒரு ஆண்டனா. அந்த ஆண்டனா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள பாருங்க, அவங்களுக்கு நம்மள மாதிரி தான் மூளை இருக்கும். அவங்க மனதினுடைய காயம் மூளையில மாற்றத்தை ஏற்படுத்திடும். ஒரு ஹார்மோன் எக்ஸ்ட்ரா சுரக்க வச்சிடும். அது சொல்லுவாங்க, மனசுல ஒரு அடிபட்டுச்சுன்னா அந்த மூளையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். இப்போ மனசு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னா தான் நம்மளால வாழ்க்கையில நல்ல அமல்களை செய்ய முடியும். இந்த ரமலான்ல முதல்ல மனசை கவனிக்கணுமா. ஏன்னா அல்லாஹ் நாயனே எங்க மனசுல எந்த குப்பையும் இல்லாம எந்த பாவமும் இல்லாம நீ எங்களுக்கு கொண்டு வந்துரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்தகுல் கல்புங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கம்மா, கல்பு வந்து எப்படி இந்த தண்ணிக்குள்ள போட்ட இரும்பு எப்படி துருப்பிடிச்சிருமோ அது மாதிரி கல்பு இருக்கு பாத்தீங்களா, உலகத்துல மூழ்க மூழ்க துருப்பிடிச்சிடும். இந்த துருவை நீக்கிக்கொண்டே இருக்கணுங்கிறாங்க. எப்படி நீக்கிக்கொண்டே இரு, நம்ம உலகத்தை விட்டு வெளியே போக முடியாது. திக்ருல் மவுத் திலாவத்துல் குர்ஆன். குர்ஆனை திலாவத் செய்யுங்க, அதிகமா மவுத்தை நினைங்க. அப்பதான் அந்த அந்த இதுல படக்கூடிய துரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நீங்கி கொண்டே இருக்கும். ஏன்னா அது கண்டிப்பா அது நமக்கு ரொம்ப துருவா போயிடும். அதே மாதிரி ஒரு பாவம் செய்யறோம். இப்ப நம்மளுக்கே உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சா நாளைக்கு காலையில முகத்துல ஒரு பரு வருதுன்னு சொன்னா யாராவது அது பொம்பளைங்க செய்வோமா? செய்ய மாட்டோம். முகத்துல பரு காலைல இந்த கண்ணாடியில தெரியுது நம்ம முகத்துல. இது செஞ்ச பாவத்துக்குன்னா ஒரு பாவம் யாரும் செய்ய மாட்டோம். ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா பரு வருதுமா, எங்க வருதுன்னா மனசுக்குள்ள வருது. நபிசல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு பாவம் ஒரு முஃமின் செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்திற்குள் அது கரும்புள்ளியாக மாறிவிடுகிறது. அதை தௌபாவின் மூலம் அவன் பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் அது மேலும் 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 அது என்னவாயிடும், மேலும் மேலும் அது கரைபடிந்து அது முழுமையாக கருமையாகவே அது ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்றான். சரி, உள்ள வந்து எப்படி இருக்கு நமக்கு? ஏன்னா இதுக்கு நம்ம வந்து தொழுகையை உடலால செஞ்சிட முடியுமா? ஜகாத்து பொருளால செஞ்சிட முடியும். நோன்பு உடலால செஞ்சிட முடியும். இந்த ஹஜ் வந்து பொருளாலையும் உடலாலையும் உறவாலையும் நம்ம இருந்தா நல்லா செஞ்சிட முடியும். ஆனா இது நாளும் கபூல் ஆகணும்னா நீயத்து உடலால தான் முடியும். எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் யாரோ ஒருத்தர் ஈமான் இல்லாம பண்ணாங்கன்னா எதுவுமே அல்லாஹ் கணக்குல எடுத்துக்க மாட்டான். அந்த ஈமான்கிற அமலை செய்யறதுக்கு கண்டிப்பா மனசு வேணும். மனசுல இல்லாம என்ன செய்ய முடியாது, கண்டிப்பா நம்மளால அது செய்யவே முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த மனசை நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது இல்லம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மசலுல் ஹய்யி வல் மையித். ஒரு மனுஷன் உயிரோட இருக்கானா அவனுக்கு வந்து மௌத்தா இருக்கானா அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, எவ்குரு ரப்பகு வல்லதி லா எவ்குரு ரப்பகு. அல்லாவும் அவன் மனசு நினைச்சிட்டு இருந்துச்சுன்னா அவன் உயிரோட இருக்கிறான். நம்மள மாதிரி சாப்பிடுறான், தண்ணி குடிக்கிறான், அவன் வந்து நடக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா செத்தவேங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் மனசுல அல்லாஹ்வுடைய நினைவு இருந்தா தான் அவன் உயிரோட இருக்கிறவன். லா எதுக்கு அவனோட மனசுல அல்லாஹ்வுடைய திக்ரு இல்ல அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணவன்னா அவன் மௌத்தானவன் தான். அவன் உசுரோட இருக்கிறவன் இல்ல. அவன் ஒரு மையத், நடமாடும் மையத்தா தான் அவன் இருக்கிறான். அப்போ உள்ளம்ங்கிறது நம்ம உயிரோட இருக்கிறோமா இல்லையாங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய இடமாகவும் உள்ளம் தான் இருக்கு. ஷைத்தானுடைய குறியும் உள்ளம் தான். ஷைத்தான் என்ன பண்ணுவான், நம்ம உள்ளங்களை தான் குறி. அல்லாவும் உள்ளத்தை நோட்டம் விடுறான், ஷைத்தானும் உள்ளத்தை நோட்டம் விடுவான். என்ன பண்ணுவான், உள்ளத்துல எப்படியாவது தவறான விஷயங்களை புகுத்திட்டா உடம்ப கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதான் நம்முடைய மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஷைத்தானும் ரொம்ப முயற்சி பண்ணுவான். அதனாலதான் நம்ம அதிகமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக். அல்லாஹ் உள்ளங்களை நிலைப்படுத்தக்கூடியவனே, எங்களுடைய உள்ளத்தை தீனில் நிலைப்படுத்தி விடுவாயாக. சப்பித் குலூபனா அலா தீனிக். தீன் நிலைப்படுத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுடைய உள்ளம் எந்த நிலையில இருக்குங்கிறதையும் பார்க்கணுமா. இப்ராஹிம் இப்னு அதகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மனிதனுடைய உள்ளம் 5 நிலையில இருக்கும். நம்ம தான் யோசிச்சு பார்த்துக்கணும். நம்பர் 1 நிலை என்னன்னா செத்த உள்ளம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணுமா. அதுக்கு நீ என்ன சொன்னாலும் ஏறாது, அவ்வளவுதான். அந்த பாவத்துல போயிடுச்சு. அது நீங்க என்ன சொன்னாலும் தெரிஞ்சுக்காது. அதுக்கு ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அந்த உள்ளத்துக்கு பூட்டே விழுந்துருச்சு. நம்ம எவ்வளவு தொல்லுன்னு சொன்னாலும் ஓதுன்னு திருந்த வாய்ப்பு இருக்குதுமா சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அதிலேயே மூழ்கி போயிடுவாங்க. அல்லாஹ் அந்த நிலையை விட்டு நம்மள எல்லாரையும் பாதுகாக்கணும். அது இறுதி நிலை. இறந்த உள்ளம் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு நோய்வாய்ப்பட்ட உள்ளம் இருக்கும். எப்படி உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகள் வருதோ அது மாதிரி மனசுக்கும் வியாதிகள் வருமா. ஆனா உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகளை மானிட்டர் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். மனசுக்கு வர வியாதிக்கு மானிட்டர் கண்டுபிடிக்கிறது நம்ம தான் முயற்சி பண்ணணும். சுகர்னா ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணிடுவோம். பிபினா ஒரு மெஷின் வச்சு பார்த்துடுவோம். ஃபீவர்னா டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் வச்சு பார்த்துடுவோம். நம்ம இப்போ எதுவா இருந்தாலுமே அதுக்கு செக் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கும். அதை வச்சு ஒரு எக்ஸ்ரே எடுத்துருவோம். ஒரு என்ன பெரிய பெரிய எம்ஆர்ஐல இருந்து ஏதாவது எடுத்து உடம்புல என்ன மனசுல இருக்க கோளாறை கண்டுபிடிக்க எந்த எம்ஆர்ஐயும் கிடையாது, எந்த ஆன்ஜியோவும் கிடையாது. அது கண்டுபிடிக்கிறது நம்ம தான் அதை ஆன்ஜியோ பண்ணி பார்க்கணும். நம்ம தான் அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்கணும். என்ன நோய் பட்டிருக்கு, நோய் பட்டதுக்கான அடையாளம் என்னன்னு சொன்னா, மனசுல நோய் உண்டாருக்குன்னு என்ன அடையாளம் இருக்குன்னு சொன்னா, யாராவது நசீகத் பண்ணா அது நமக்கு எரிச்சலை கொடுக்குமா.
அமல்கள் நமக்கு ரொம்ப பாரமாக தெரியுமா, வெட்கம் இல்லாமல் பாவம் செய்ய தோணுமா, வெக்கம் இருக்காது. என்ன பாவம் யார் பார்த்துக்கிட்டாப்பா போயிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு பாவம் செய்ய தோணும். இதெல்லாம் வந்து அந்த நம்மளுடைய உள்ளத்துல நோய்வாய் பற்றுச்சுங்கிறதுக்கான அடையாளம். அப்போ இது வந்து நோய்வாய்ப்பட்ட உள்ளம் 2வது வகை உள்ளம். 3வது வகை உள்ளம் எப்படின்னா அசட்டையான உள்ளம். அது எப்படி இருக்குன்னு சொன்னாமா, அது நல்லா தான் இருக்கும் பாவம். அது தொழுகணும் உதறணும் என்ன இருக்கும். 5 மணிக்கு அசருக்கு பாங்க சொல்லி சொன்னாங்கன்னா 6 மணிக்கு பார்த்துக்கலாம் போ, இப்ப என்ன அவசரம், இப்படி அசட்டையா இருக்கும். ஜக்காத் தானே, அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் கொடுத்துக்கலாம். அப்போ வருஷம் ஆரம்பம் ஜக்காத்துக்காக பணம் எடுத்து பண்ணணும் வைக்கணும் அது இருக்காது. அசட்டையா இருக்கும் எல்லாத்துக்கும். இந்த பாவம் தானே, அப்புறம் தௌபா செஞ்சுக்கலாம், இப்ப என்ன ஒரு 4 சீரியல் பார்த்துக்கலாம், அப்புறம் தௌபா செஞ்சுக்கலாம். இப்படியே அந்த மனம் இது அசட்டையான உள்ளம். 4வது உள்ளம் திரையிடப்பட்ட உள்ளம். அந்த உள்ளத்துக்கு திரை விழுந்துருச்சு பாவத்தினால. ஆனா திரை தான் விழுந்திருக்குது, முத்திரை விழுகல. லேசா திரையை அகத்தினாலே அந்த உள்ளம் நல்லா வந்துடும். அதுக்கு அந்த உள்ளம் முயற்சி பண்ணணும். 5வது உள்ளம் தான் ஒளிவு பெற்ற உள்ளம். இது மலக்குமார்களுடைய ஒளியை பெற்றிருக்கிறது. எந்த உள்ளத்துல ஈமான் பிரகாசிக்க ஆரம்பிக்குதோ சொர்க்கம் அவனை பார்த்து இங்கேயே கூப்பிட ஆரம்பிச்சிருமாம்மா. நீ என் ஜாதி, நீ எப்பொழுது என்னிடம் வருவாயோ, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல எங்க பாவத்தினுடைய சூடு உள்ளத்துல அதிகமாகுதோ, பாவ சிந்தனை அதிகமாகுதோ, நரகம் கூப்பிட ஆரம்பிச்சிருமா. நீ என் ஜாதி, நீ எப்பொழுது என்னிடம் வருகிறாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க நரகம் அந்த உள்ளத்தோட பேச ஆரம்பிச்சிருமா. நாம இருக்கிறது இந்த உலகத்துல, ஆனா நமக்குடைய உள்ளத்தோட நரகமும் சொர்க்கமும் பேசிக் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உள்ளத்தினுடைய நிலைகள் நம்ம பார்க்கணும். இந்த ரமலான்ல நம்ம நிறைய அல்லாஹ் கிட்ட கேட்கணும்டாமா உள்ளத்தை பத்தி. இந்த உள்ளத்தை வந்து எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்றது, இந்த உள்ளத்தை வந்து எந்த மாதிரிலாம் நம்ம வந்து இதுக்குள்ள வந்து நிறைய அற்புதங்கள் இருக்குமா. அந்த அற்புதங்களை மட்டும் நான் சொல்லி இதை முடிச்சிடுறேன் நானுமா. இன்ஷால்லா நாளைக்கு வந்து இந்த உள்ளத்தை என்னென்ன பண்ணி ஏன்னா ரமலான்ங்கிறது சிந்தனைக்குரிய மாதம்மா. அல்லாஹ் வந்து நமக்கு வந்து சாப்பாடு தண்ணி எல்லாம் நிறுத்தி சிந்தனைக்கு சொல்றான். இனி வரக்கூடிய காலத்திலேயே அது உள்ளத்தை குப்பைக்கூடையா ஆக்கிடாம அதை நல்ல முறையில வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ரூஹுல் பயான்ல வந்து இந்த ஆயத்துக்குமா அர்த்தம் சொல்றாங்க எப்படின்னா, உமக்கு மேலாக பலமான ஏழை கட்டி இருக்கிறோம் சொல்றப்போ அது தப்சீர் சொல்லக்கூடிய ஆசிரியர் சொல்றாங்க, இந்த கெட்டியான ஏழுங்கிறது மனிதனுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய 7 சுரங்கங்கள் இருக்கா. நம்முடைய உள்ளத்துக்குள்ள 7 சுரங்கம் இருக்கான். நம்ம அது யாரையும் தோன்றது இல்லம்மா, யாருமே தோன்றது இல்லை. சொல்லுவாங்க மும்பையில ஒரு சிலைக்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருந்தானா. ரொம்ப காலமா பிச்சை எடுத்துட்டே இருப்பானாமா. அப்ப அந்த மனுஷன் வந்து எல்லாரும் போனா பாவமா இருக்குமா, பிச்சை காசு போட்டுருவாங்களாம். அப்படியே அவன் வாழ்க்கையை ஓட்டிட்டா ஏழையாவே போயிட்டானா. அவன் வந்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு சிலை எடுக்கணும்னு யாரோ ஒரு சொல்லிட்டு பெரிய மகான் மாதிரி இருந்தாரு. ஒரு சிலை எடுக்கணும்ட்டு ஒருத்தன் போய் அந்த இடத்துக்கு தோன்றான். ஒரு 4-5 அடி தோண்டினதுக்கு அப்புறமே அவன் உட்கார்ந்த இடத்துல ஒரு தங்க காசு ஒரு குடம் கிடைச்சிச்சான். அதுல ஒரு காசு கிடைச்சிருந்தா அவன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அப்ப அவனுக்கு கீழவே அவ்வளவு பெருசு இருந்திருக்கு, ஆனா அவனுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம தூண்டணும்னு சொன்னா நிறைய நம்ம வெளிக்கொண்டு வரலாமா. ஆனா நம்ம அதெல்லாம் தூண்டுறதுல பாவமான விஷயங்களுக்கே அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம. அது சொல்றாங்க ஃபர்ஸ்ட்மா, தபகத்து சுதூர், இது இஸ்லாமாகிய ரத்தினம் விளையும் சுரங்கம். இஸ்லாம்னா என்னமா, அல்லாவுக்கு அடிபணிகிறது. இஸ்லாம்ங்கிற ரத்தினம் கடமைகள் செய்யறது, இது தன்னால ஆர்வம் உண்டாகும். இது விளையிறதுக்குன்னு ஒரு சுரங்கம் இருக்கா. 2வது தபகத்துல் கல்வி, இது ஈமான்கிற ரத்தினம் விளையக்கூடிய சுரங்கமா. ஈமான்கிற ரத்தினம் அல்லாவுடைய நம்பிக்கை இதுல விளைஞ்சு வருமா. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னும் இதுல அற்புதமான உதாரணம் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்ப்போம்மா இன்ஷா அல்லாஹ். 3வது தபகத்து ஷிகாப், இது வந்து காதல், பிரியம், அன்பு, இந்த ஊற்றெல்லாம் வருது. இது தவறா பயன்படுத்தக்கூடாது. இது அல்லாவுடைய விஷயத்தை பயன்படுத்தினா மாஷா நம்ம எங்கேயோ போயிடுவோம், நம்ம வலிமாக லிஸ்ட்ல கொண்டு சேர்த்துடலாமா. 4வது தபகத்துல் ஃபுஆத், இது கஷ்ப், ஞான வெளிப்பாடு. வழிமார்கள் செய்யறாங்கன்னு சொல்றாங்களா, நம்ம ஞான வெளிப்பாடு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சொல்றாங்க, அவங்க அல்லாவோட நெருக்கத்துல போறாங்கன்னு சொல்றாங்களா, இது வெளிப்பாடு. இதெல்லாம் டச் பண்றதே இல்லை யாருமே. அதெல்லாம் அப்படி உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கு, அதுல யாரும் தொட்டு கூட பாக்குறது இல்லை. அடுத்தது 5வது தபக்கத்து ஹப்பத்துல் கல்வி, இது அல்லாஹ்வில் உள்ள பிரியத்துக்கு மட்டும் சொந்தமானது. முதல்ல பண்ணது உலகத்துல புருஷன் புள்ள எல்லாமே பிரியத்துக்கு. இது வந்து அல்லாஹ்வுடைய பிரியத்துக்கு மட்டும் சொந்தமானது. இது தட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யுஹிப்புகும் யுஹிப்புனஹு, யார் அல்லாஹ்வை நேசிச்சோ அவன் பிரியம் தன்னால வந்து கொட்டிடும் நமக்கு. நம்ம அதையும் தொடர்றது கிடையாது. 6வது தபக்கத்து சுவைதா, இது இல்முல் லதுன்னி, கிருவை, ஞானம், விவேகம், அறிவு, அதான் அவங்க நம்மளுடைய அறிவு விளையக்கூடிய இடம். இதுவுமே உள்ளத்துக்குள்ள இருக்கு. 7வது தபக்கத்துல் இஸ்ஸத், இது மிக பரிபூர்ண நிலையை அடைய வைக்கும் மனுஷன். இதுக்கு மேல மனுஷன் உயரவே முடியும். அந்த அளவுக்கு பரிபூர்ண நிலையை அடைய வைக்கக்கூடிய நல்ல உத்திகள் உருவாக்கக்கூடிய ஒரு இடம். இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே வந்து நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்குது. ஒன்னொன்னே ஒவ்வொரு மாதிரி சொல்லி காமிக்கிறாங்கம்மா. எப்படி சொல்லி காமிக்கிறாங்கன்னு பாருங்க மாஷா அல்லாஹ். ஒன்னொன்னையும் சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, இஸ்லாம்ங்கிற ரத்தினம்
ஈமான்கிற ரத்தினம், காதல் பிரியம் ஒவ்வொன்றும் விளையக்கூடிய சுரங்கங்கள் இருக்கு. அதை சரியான முறையில் பயன்படுத்த தெரியாம நம்ம இருக்கிறோம். இப்ப இன்ஷால்லா ரமலானுடைய காலகட்டமா, ரமலானுடைய நோக்கங்கள் ஃபுல்லாவே ஏதோ சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னேன், நான் உள்ளத்திலும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால அல்லா கிட்ட என்ன அல்லா உள்ளத்தை உன்கிட்ட ஒப்படைச்சிடறேன் அல்லா. இதை வந்து எந்த பாவமும் இல்லாம இதுல இருக்கிற பாவத்தை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி எனக்கு பரிசுத்தமான உள்ளமா எனக்கு ஆக்கிடியா அல்லா. ஏன்னா இது வந்து கல்புல் முஃமினி அர்ஷுல்லா. ஒரு மூமினுடைய உள்ளம் என்பது அல்லாவுடைய அர்ஷாக இருக்கு. அப்போ அதை நம்ம பரிசுத்தமா வச்சு கொண்டாதான் இன்ஷா அல்லா அல்லாவுடைய விஷயத்துல நம்ம நன்மையான மக்களாக ஆக முடியும். இன்ஷா அல்லா நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக ஆக முடியும். இன்ஷா அல்லா யா அல்லா இந்த கிருபியான ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் எந்த உள்ளத்தை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தோமோ அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் யா அல்லா. யா அல்லா எந்த உள்ளத்தில் விளையக்கூடிய நியத்துக்களை கொண்டு எங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படுமோ அந்த நியத்துக்கள் நல்லவையாக உனக்காக இருக்கக்கூடியதாக ஆக்கிவிடு ரஹ்மானே. எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய உள்ளத்தை ஈமானில் உறுதிப்படுத்தி விடுவாயாக யா அல்லா. யா முகல்லிபல் குலூப் ثبت قلوبنا على دينك يا الله. آمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد